ready to ride. வியூவர்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து இந்த ட்ரஸ்ட்டில் போனதோட நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஜெரீஸ் லெசன் சொல்லி. அந்த ஜெரீஸ் லெசனோட ஜெரி இருக்காங்களா, அவங்களோட பிரதர் வந்து அவங்களோட அண்ணன். ஸோ இன்றைக்கி வந்து இவங்க பையனோட பிறந்தநாள். ஸோ என்ன வந்து கூப்பிட்ருக்காங்க. உங்கள் ஃபுட்டு வந்து போன ட்ரிப் நல்லா இருந்துச்சு, ட்ரஸ்ட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பிள்ளைகள் நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மெசேஜ் வந்திருக்கு. சந்தோஷமாக இருந்துச்சு கேட்டுட்டு. ஸோ அடுத்த ஆர்டர் வந்து இவங்க என்கிட்ட புக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து செய்ய வந்திருக்கோம். எப்படின்னா காஷ்மீரி புலாவும் சில்லி சிக்கன் ட்ரை வித் பாயில்டு எக், காஷ்மீரி வெர்ஷன் ரைத்தா. ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்ல. அந்த செகண்ட் பார்ட் வந்து நீங்கள் பார்க்குறதே கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம இது காஷ்மீரி புலாவ் வந்து அப்லோட் பண்ணுவோம், சரியா? ஸோ பிரதர்கிட்ட கேட்போம் அவங்களோட ஒப்பீனியன் என்னதுன்னு. ஸோ பிரதர் நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் வியூவர்ஸுக்கு ஏதாவது. எஸ், ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போன வாட்டி என்னோட தம்பியோட பிறந்த நாளுக்கு இந்த ஹோமில் வச்சு அவன் செலிப்ரேட் பண்ணான். அப்போது சாப்பாடுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அவனாவே தேடி கண்டுபிடிச்சி இந்த நல்ல ஒரு அண்ணா நமக்கு தந்தாங்க. எஸ், ஸோ இந்த அண்ணா அவனோட கண்களுக்கு கிடச்சிச்சு, எப்படியோ கிடச்சி ஆர்டர் கொடுத்தாங்க, சமைச்சாங்க, நல்லா சமைச்சாங்க, நல்ல அன்போடு சமைச்சாங்க. அந்த ஹோமில் கொடுத்தாங்க, எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. தம்பியும் சொன்னான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு. நானும் இதுக்கு முன்னாடி அந்த ஆசிரமத்தில் எல்லாம் நான் சாப்பாடு கொடுத்தது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ என்னோடய பையனோட முதல் பிறந்த நாள் இங்கே தான் வச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதுக்கப்புறம் தம்பிகிட்ட சொன்னேன், பிரதரோட நல்ல கான்செப்ட். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள், சரியா? எஸ். ஸோ பிரதர்கிட்ட வந்து பேசிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, மீட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு பிரதர். ஸோ எல்லோரும் இதே மாதிரி ஒரு கான்செப்டோட இருங்க. அப்போ தான் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப க்ரோத்னஸ் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி சாப்பாடு கிடைக்கும், சரியா? ஓகே. ஸோ சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் அண்ணாட்ட சொன்னேன். அதே மாதிரி வந்து இப்போவும் அழகாக சமைச்சிருக்கிறாங்க, ஃபுல்லாக காஷ்மீரி ஸ்டைலில் சமைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு என்ன சொல்ல போகிறாங்க அடுத்து பார்ப்போம், சரியா? நீங்களும் நிறைய ஹோம்ஸ்க்கு நிறைய பிள்ளைங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட செலிப்ரேஷனில் இவங்களை எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்படி பண்ணும்போது ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. போன டைம் நம்ம அப்லோட் பண்ண பார்த்தீங்களா, வீடியோ வந்து ரொம்ப லாங் ஆகி போச்சு. ஸோ அதனால் எல்லோரும் பார்க்கல, கொஞ்சம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப லாங் ஆகிடுது. அதனால் இன்றைக்கி வந்து 2-in-1 ரெசிபி தான். பட் இன்றைக்கி ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதாவது காஷ்மீரி புலாவ். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம சில்லி சிக்கன் ட்ரை அப்லோட் பண்ணுவோம், சரியா? இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வந்து காஷ்மீரி புலாவும் பாயில்டு எக்கு ஸ்பெஷலாக செய்கிறது எப்படி நம்ம வருஷனில் செய்வோம். ஏன்னா இது தமிழ்நாடு பார்த்தீங்களா, நம்ம காஷ்மீர்காரன் மாதிரி நம்ம செய்யக்கூடாது, நம்ம பிள்ளைகள் சாப்பிட போகுது. அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு ஹெல்த் பற்றி நம்ம யோசிக்கணும். அதனால் இன்றைக்கி நம்ம வருஷனில் செய்வோம், தமிழ் வருஷனில் செய்வோம், கொஞ்சம் அப்டேட் பண்ணி, சரியா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இதுவரை யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இது மாதிரி அடுத்த அழகான ரெசிபி பார்க்குறதுக்கு. இந்த அடுப்பு பார்த்தீங்களா, இந்த அடுப்பு செட்டப் பாருங்கள். இது வந்து விரவ அடுப்பு வச்சுருக்காங்க. இது எக்ஸாஸ்ட் ஃபேன். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்ட உடனே இதில் நல்லா காற்று வந்து இந்த அடுப்பு வந்து நல்லா ஃபோர்ஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், சுவிட்ச் போட போகிறேன். இந்த சுவிட்ச் போட்டாச்சு. இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடுது பாருங்கள். இது ஓடின உடனே இதில் நல்லா ஃபோர்ஸாக அப்படியே தீ எரியும். விறகடுப்பு வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அதாவது ஹோஸ்டல் இது ஒரு ஹோம், ஆனால் இந்த செட்டப் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நாங்கள் எக்கு பாயில்ட்டில் போட்டிருக்கோம். இந்த எக்கு வந்து பாருங்கள், மொத்தம் 100 முட்டை அவிக்க போட்டிருக்கோம். இந்த முட்டை இன்றைக்கி வந்து 100 பேக்ஸ் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைத்தாக்கி முதல்ல ரெடி பண்ணிடுவோம். அதாவது இது வந்து ஃபுல்லாக காஷ்மீரி வெர்ஷன், ஃபுல்லாக ஃப்ரூட் லோடோட ரைத்தாக இருக்கும். ஸோ லிஸ்ட்டு இந்த பக்கத்தில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு வேலை, சரியா? நீங்கள் வீட்டுக்கு பண்ணுறீங்கன்னா அந்த குவான்டிட்டி அதுக்கான மாற்றிக்கோங்க. ஓகே, ரைத்தாக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அரிசி ஊற போட்டுடலாம். அரிசி வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் முன்னாடி தான் அரிசி ஊற போடணும். அரிசி வந்து ஊற போடும்போது கரெக்டாக எந்த பாத்திரம் வச்சு நம்ம ஊற போடுறோமோ அந்த பாத்திரத்தை வச்சு ஒரு பாத்திரம் அரிசி இருந்துச்சுன்னா 1/4 பாத்திரம் அளவு வந்து தண்ணி ஊற்றணும். அதான் கரெக்டான குவான்டிட்டி, அதை நோட் பண்ணிக்கோங்க, சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம கீ ரைஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த கீ ரைஸில் வந்து நீங்கள் தண்ணிக்கு அளவு பார்த்துருப்பீங்க.
ஒரு பாத்திரம் வந்து அரிசி இருந்துச்சுன்னா கரெக்டாக 1/4 பாத்திரம் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா. சீக்கிரம் ஐயா, சீக்கிரம் ஐயா. ஸ்பீக்கிங். நான் இப்ப எப்படி போயிட்டு இருக்கேன்? நிக்காம போய்கிட்டு இருக்கு. போன விட வெண்ண.
ஸோ ஓகே டன். இதுவரை எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ வந்து அரிசி செக் பண்ணிடலாம். அரிசி இப்போ செக் பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, கரெக்டாக இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ணியாச்சுன்னா அரிசி நல்லா குக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது முக்கால் வேகலில் அரிசி வந்துட்டு நல்லா லெங்க் ஆகிட்டு ரைஸ் பாருங்கள், நல்லா லெங்க்த்தாக வந்துட்டு இப்போ வந்து தம் போடுறதுக்கு கரெக்டான நேரம். இப்போ நல்லா கேர்ஃபுல்லாக தம் போடணும். கொஞ்சம் ஸ்பீடாக அரிசி வந்து மேலே உள்ளதை லெவல் பண்ணி அப்படி நல்லா டக்குன்னு தம் போட்டுருணும். ஏன்னா இது கமர்ஷியல் ஒர்க்கு பார்த்தீங்களா, வெயிட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிடணும். இல்லைனா கொஞ்சம் முன்ன ஆகிட்டுன்னா ஒன்று அடிபிடிச்சிரும், அப்படி இல்லைன்னா அரிசி வந்து ட்ரை ஆகிடும், ஒரு மாதிரி விதை அரிசி அடிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் குயிக்காக ஃபாஸ்ட்டாக இது தம் போட்டுருணும். ஓகேவா? இப்போ இந்த நேரம் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கொஷன் கேட்டிருக்காங்க, இது ஏன் இப்படி கங்கெல்லாம் தூக்கி மேலே போட்டு தம் போடுறீங்க அப்படின்னு. அதாவது தம் பிரியாணி இந்த தம் ரைஸ் எல்லாம் தம் ஏன் போடுறோம்னா, அந்த அரிசி வந்து பர்ஃபெக்ட் உதிரியாக நல்லா சூப்பராக ஒன்று பறந்து வரும். நம்ம தம் ஓப்பன் பண்ணும்போது ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இந்த தம்மனை வந்து நம்ம எதுக்கு போடுறோம்னா, அரிசி வந்து அடியில் குக் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அடியில் உள்ள தண்ணி அவ்வளோ மேலே வந்து நிற்கும். ஸோ மேலே தம் போட்டாச்சுன்னா அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி அந்த அரிசியோட லெவலில் நல்லா சூப்பராக அழகாக அரிசி வந்து ஒத்தையாக நல்லா வெந்து பக்காவாக வரும். அதனால தான் நம்ம இந்த தம் ப்ராசஸிங் பண்ணுறோம். சரியா? ஓகே, தம் போட்டாச்சு. இது வந்து கரெக்டாக 20 மினிட்ஸ் தம் ஆகணும், பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த தயிர் ஆனியன் ரைத்தா இருக்குல்ல, இது காஷ்மீர் வெர்ஷனில் ஆனியன் ரைத்தா, இது கலக்கலாம். இது வந்து மில்க் மிஸ்ட் நான் தயிர் வச்சுருக்கேன், ஃபுல்லாக ப்ரோட்டீன் லோடடு, இது ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு எல்லாம் கலந்து நல்லா சூப்பராக ஒரு அருமையான ஒரு ஃப்ளவரான ரைத்தா கிடைக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக 20 மினிட்ஸ் ஓவர் ஆகிட்டு இந்த தம்மை உடைச்சி பார்ப்போம், எப்படி ரைஸ் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நான் பாருங்கள், ஆவி பறந்து நல்ல மனமாக சூப்பராக இருக்குது. அரிசியெல்லாம் பாருங்கள் நல்லா ஒத்தையாக நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. உடைச்சி பார்ப்போம். உடைக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சைடில் இருந்து இலக்கி விடணும். சரியா? சைடில் இருந்து இலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உடைக்கணும் ரைஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். வாவ், இன்னும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அரிசி ஒத்தையாக பறந்து வருது பாருங்கள். என்ன பாருங்கள், பறக்குது சும்மா, எப்படி வேறு லெவல். ஸோ ஓகே, ரைஸு பார்த்தீங்களா நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அதாவது அவங்க பிடிச்ச ஃப்ரூட்ஸு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதாவது ஆப்பிள்ஸு, பைனாப்பிள்ஸு, கிராப்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, டேட்ஸு கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃப்ரூட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃப்ரூட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா காஷ்மீரி வெர்ஷன் பார்த்தீங்களா, காஷ்மீரி புலாவில் வந்து கண்டிப்பாக ஃப்ரூட் ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுடலாம். சரியா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்லா சூப்பரான காஷ்மீரி புலாவ் ரெடி ஆகிட்டு. ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், காஷ்மீரி புலாவ் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி சொல்லிக்கோங்க. பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஒரு ஷேர் போடுங்க. சரியா? மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அளவு வந்து தேவைத்தக்கன நீங்கள் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அதுவரை ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.